வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு நம்ம எஸ்பி டாக்கீஸ். பிக் பாஸ் சீசன் 9 இன்னைக்கு நடந்த சம்பவம் பல பேருக்கு அதிர்ச்சியா இருக்கலாம். ஆனா உண்மையான பிக் பாஸ் ரசிகர்களுக்கு இது வருத்தத்தை தான் கொடுத்திருக்கு. ஆமாம், நம்ம பார்வதிக்கு ரெட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்பியிருக்காங்க. காரணம், நேத்து நடந்த கார் டாஸ்க்ல சாண்ட்ராவை தள்ளி விட்டாங்க அப்படிங்கிறது தான் குற்றச்சாட்டு. வன்முறை தப்பு தான், அத நாம மறுக்கல. ஆனா அந்த தண்டனை எல்லாருக்கும் ஒரே மாதிரி கொடுக்கப்பட்டதா அப்படிங்கிறது தான் இப்போ இருக்கிற மிகப்பெரிய கேள்வி. இப்போ சாண்ட்ராவை தள்ளி விட்ட உடனே ரெட் கார்டு தூக்கின பிக் பாஸ் அன்னைக்கு எங்க போனாரு? ஞாபகம் இருக்கா? ஆரம்பத்துல ஒரு கேம்ல சபரி தெரியாம குத்தினார்னு சொன்னாங்க. ஆனா பார்வதிக்கு கண்ணு எப்படி வீங்கி போச்சுன்னு நாம எல்லாரும் பார்த்தோம். அன்னைக்கு பார்வதி துடிச்சு போனாங்க. ஆனா அன்னைக்கு சபரிக்கு ரெட் கார்டு கொடுக்கல. ஏன், ஒரு வார்னிங் கூட பெருசா கொடுக்கல. அப்போ ஒரு நியாயம், இப்போ ஒரு நியாயமா? பார்வதிக்கு ஒரு நீதி, மத்தவங்களுக்கு ஒரு நீதியா? இது என்னங்க நியாயம்? அது மட்டும் இல்ல, இந்த வாரம் முழுக்கவே கமருத்தீன் பார்வதி கிட்ட எவ்வளவு ஆக்ரோஷமா நடந்துகிட்டாரு. அடிக்க பாயறது, கத்துறதுன்னு வெறித்தனமா இருந்தார். அப்போதெல்லாம் பிக் பாஸ் அமைதியா வேடிக்கை தான் பார்த்தாரு. வீட்ல இருக்கிற பல பேர் பார்வதிய டார்கெட் பண்ணாங்க, கேலி பண்ணாங்க, அவமரியாதையா நடத்தினாங்க. அப்போதெல்லாம் பார்வதி தனியா நின்னு போராடினாங்க. அவங்க பக்கம் இருந்த நியாயத்தை யாரும் காது கொடுத்து கேட்கல. ஆனா இன்னைக்கு ஒரு சின்ன தள்ளுமுள்ளு நடந்த உடனே மொத்த பழியையும் பார்வதி மேல போட்டு ரெட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்புறது எந்த விதத்துல நியாயம்? சீசன் ஆரம்பிச்சதிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு நாள் கூட பார்வதி இல்லாம ப்ரோமோ வந்திருக்கா? சொல்லுங்க பாப்போம். ப்ரோமோ குவீன்னு சொல்ற அளவுக்கு கண்டென்ட் கொடுத்தது பார்வதி தான். சண்டைனாலும் சரி, கேம்னாலும் சரி, தனி ஆளா நின்னு இந்த ஷோவை நகர்த்திக்கிட்டு போனது அவங்க தான். அப்படிப்பட்ட ஒரு என்டர்டெய்னரை இப்படி அநியாயமா ரெட் கார்டு கொடுத்து அனுப்புறது பிக் பாஸ் மேல இருக்கிற நம்பிக்கையே குறைக்குது. அவங்க தப்பு பண்ணியிருந்தா கண்டிச்சிருக்கலாம், ஜெயில்ல போட்டிருக்கலாம். ஆனா நேரடியா வெளியேற்றினது மிக கடுமையான தண்டனை. பிக் பாஸ் வீட்டை விட்டு வேணும்னா பார்வதி வெளியேறி இருக்கலாம். ஆனா இவங்களுக்கு நடந்தது அநீதின்னு மக்கள் மனசுல ஆழமா பதிஞ்சிருச்சு. நீங்க சொல்லுங்க மக்களே, சபரி கண்ணுல குத்துனப்போ வராத ரெட் கார்டு இப்போ பார்வதிக்கு வந்தது நியாயமா? உங்க கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.